மாசனுக்காத பராபர வஸ்து, மாசனுக்காத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இன்னைக்கு நம்ம இந்த பாட்டோட ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷனரி இந்த பாடலை இயற்றியவர். இவரை யாராலும் மறந்தே போக முடியாது. ஏன்னா கிறிஸ்தவ உலகத்தில் நம்ம பாடக்கூடிய அநேக பாடல்களை எழுதி இயற்றியவர் இவராக தான் இருக்காரு. இன்றைக்கும் இவருடைய ரசிகர்களாக அநேகம் பேர் இருந்துக்கிட்டு வராங்க. முக்கியமாக இவர் எழுதின பாடல்களுடைய வார்த்தைகளுக்காகவே இவரை இன்றைக்கும் மதிக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்காங்க. இவருடைய வாழ்க்கையில் இவருக்கு நடந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அவர் எழுதின ஒரு பாடல்களும் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக சிச்சுவேஷன்ஸுக்கு அது பொருந்தக்கூடியதாக அது இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு பாடலை எழுதுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா ஏனோ தானோன்ட்டு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாட்டு எழுதணுன்றதுக்காகலாம் எழுத ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி தாவீது எழுதினாரோ துதி பாடல்கள், அவருடைய கஷ்டத்தின் மத்தியில் பாடல்கள்னு சொல்லிட்டு எப்படி தாவீது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சு பாடல் எழுதினாரோ அதே போல தான் எழுதுவாங்க. இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய இக்கட்டான சம்பவத்தில் எழுதின பாடல் தான் நம்ம இப்போ பாடின இந்த பாடல். ஸோ அவர் இன்னும் என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயாய் ஒரு நல்ல மிஷனரியோட வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1774 ஆண்டு ஞானபூ அம்மையார் என்று சொல்கிறவர்களுக்கும் கவிஞர் அருணாச்சலம் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய இன்னொரு பெயர் என்னன்னா தேவசகாயம் பிள்ளை. ஸோ இவங்க இருவருக்கும் பிறந்த பிள்ளை தான் வேதநாயகம் சாஸ்திரியார் என்று சொல்லக்கூடியவர். அருணாச்சலம் என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்தவராக மாறின பிறகு அவருடைய பெயரை தேவசகாயம் பிள்ளை அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுக்கு முதல்ல அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு வச்ச பெயர் என்னன்னா வேதபோதகம் என்று சொல்லக்கூடியது. ஆனால் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த நாட்களில் அவருடைய சபையினுடைய குருவானவராக இருந்த, அதாவது பாஸ்டராக இருந்தவருக்கும் வேதபோதகம் அப்படிங்கிற பெயர் தான் இருந்துச்சு. ஸோ குருவினுடைய பெயரை இவர் உச்சரிக்கக்கூடாது, அதாவது அது அப்படி உச்சரித்தா, இவரோட பெயராக உச்சரித்தா அது அவருக்கு மரியாதைக்குரியவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால வேதநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க. வேதநாயகம் அவர்கள் படித்து கொண்டிருந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர் அவர்கள் வேதநாயகம் மேலே ரொம்பவே வெறுப்புடையவராக காணப்பட்டார். வேதநாயகத்தினுடைய அப்பா, அதாவது அருணாச்சலம், கிறிஸ்துவத்துக்குள்ளாக போன காரணத்தினால இவர் நம்மளுடைய வேதநாயகத்தை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். குறிப்பாக அவர் பயன்படுத்தின வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனுக்கே படிப்பு வந்தால் கூட உனக்கு கண்டிப்பாக படிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகத்தை சபிக்கிற ஒரு வார்த்தையை நம்ம அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சாபமான வார்த்தையை கேட்ட நம்மளுடைய வேதநாயகம் ரொம்பவே மனம் முடிந்து வீட்டுக்கு திரும்ப வராரு. வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய தந்தை அந்த நேரத்தில் மிஷனரியாக பணிபுரிந்து கொண்டிருந்த ரொம்ப பெரிய பிரசங்கியாராகவும் இருந்த ஸ்வாட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரோடு கூட அவர் உரையாடிக்கிட்டு இருந்தார், அதாவது பேசிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வீட்டுக்கு அழுது கொண்டே வந்த நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களை பார்த்த ஸ்வாட்ஸ் அவர்கள் அவரை பார்த்து ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறாரு. அழாதே, பராபரன் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிற வாக்கியத்தை அவரிடத்துல சொல்கிறாரு. இதை கேட்ட நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் அவருடைய மனசில் ரொம்பவும் சந்தோஷத்தால் நிறைஞ்சி அவர் அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையை புதிதாக தொடங்கினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் அவருக்கு 12 வயது ஆகும் பொழுதே ஒரு பெரிய கவிஞராக அவர் மாறிவிட்டார். அவருக்கு 19 வயது ஆகும் பொழுது அவர் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக அவர் பணியில் சேர்ந்தார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்நாள் முழுக்கவும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாடல்களை இயற்றி பாடி அவர் ஆண்டவரனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார். இதனுடைய காரணமாக சுவிசேட கவிராயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தையும் இவருக்கு வழங்கியிருக்காங்க. நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும்.
ஸோ பல மொழிகளை அவர் கற்று தேர்ந்திருந்தார். நிறைய வேத சாஸ்திரங்களையும் அவர் கற்று தேர்ந்த காரணத்தினால நம்மளுடைய தேவன் அவரை ரொம்பவும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய ஆசிரியர் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னார் இல்லையா, உனக்கு படிப்பே வராதுன்னு, அந்த வார்த்தைகள் எல்லாமே முற்றிலும் பொய்யாக்கக்கூடிய நிலைமையில் தேவன் இவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுறாரு. அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த சரபோஜி மன்னன் என்று சொல்லக்கூடிய அவர் நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியாருடைய சிறு வயது நண்பராக இருந்தார். அவருடைய அரசவையிலே நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியாரை ஒரு பாடல் ஆசிரியராக அவரை அங்கே நியமிக்கிறாரு. நிறைய நேரங்களில் நிறைய வெகுமதிகளும் இவருக்கு கொடுக்கிற வழக்கம் அவருக்கு இருந்தது. குற்றால குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த நாடகத்தினுடைய அடிப்படையில் பெத்லகேம் குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் இயற்றி அவருடைய 25வது வயதிலேயே ஆண்டவருடைய நாமத்தை பட்டி தொட்டி எங்கும் பரவக்கூடிய நிலைமையில் கொண்டு போய் சேர்த்தாருன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பெத்லகேம் குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை அந்த மன்னனிடம் இவர் பாடி காட்டின டைமில் அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1820ஆம் ஆண்டில் நம்மளுடைய சரபோஜி மன்னன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலம், அதாவது அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலம். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அந்த சமயத்தில் அவர் ஆட்சிக்கு வந்த அந்த சம்பவத்தை குறித்து நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் அவர் புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறாரு. அரசவையை கைத்தட்டுது. ரொம்பவும் எதிர்பாராத நிலைமையில் இருந்த சரபோஜி, அதாவது இந்த பாடலை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருந்த சரபோஜி மன்னன் அவர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் உண்டாச்சு. அவர் என்ன செய்கிறார்னா, அவர் வணங்கி கொண்டிருந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை குறித்து ஒரு பாடலை பாட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகம் சாஸ்திரியார்கிட்ட கேட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுக்கு மனசில் ரொம்பவும் திடுக்கிடும் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவர் இப்போ வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் குறித்து அவர் ஒரு தடவை கூட ஒரு கவிதையோ இல்லாட்டி பாடலோ பாடினதே கிடையாது. ரொம்பவும் பொறுமையாக அவர் என்ன செய்கிறார்னா, சரபோஜி மன்னன் அவருடைய நண்பராக இருந்த காரணத்தினால ரொம்பவும் பொறுமையாக அவரிடத்துல போயிட்டு இவருடைய நிலைமை எல்லாவற்றையும் விவரிக்கிறாரு. அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன் அப்படிங்கிற அவருடைய அந்த நிலைமையை அவர் விவரிக்கிறாரு. ஆனாலும் சரபோஜி மன்னன் அவரை விடுவதாக இல்லை. தொடர்ந்து அவரை வற்புறுத்தி, நீ அட்லீஸ்ட் ஒரு பாடல் இல்லாட்டி ஒரு பல்லவியாச்சும், ஒரு 4 லைன் கொண்ட கவிதையாச்சும் என்னுடைய கடவுளை பற்றி நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. ஒரு பக்கம் அவரை இத்தனை நாட்கள் பார்த்து அரவணைத்து ஆதரித்து வந்த மன்னன், இன்னொரு பக்கம் நண்பன் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருக்காக தன் ஜீவனையே கொடுத்து மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த இருவரில் யாரை பிரியப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு நடுநிலையான இடத்துல நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் நிற்கிறாரு. அவருடைய குழப்பத்தை தீர்க்க யாருமே அந்த நேரத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் ரொம்பவும் கவலையோடு கூட குழப்பத்தோடு கூட வீட்டுக்கு திரும்புகிறாரு. வீட்டுக்கு அவருடைய மனைவியின் இடத்துல நடந்த எல்லா சம்பவத்தையும் அவர் சொல்கிறாரு. ஆண்டவரை பாடக்கூடிய வாயினால் நீங்கள் இப்படி ஒரு பாடலை பாட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியும் ரொம்பவும் அதிர்ச்சியோடு அவரை பார்த்து கேட்குறாங்க. நம்மளுடைய வேதநாயகம் சாஸ்திரியார் முற்றிலும் கைவிட்ட நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் திரும்பவுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நினச்சி பார்க்கும்போது அவருடைய மனசில் அவருடைய அன்பினால் பொங்கி எழும்போது வந்த பாடல் தான் இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை, கிறிஸ்தேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை என்று சொல்லக்கூடிய இந்த பாடல். அடுத்த நாள் அரசவை கூடுது. அரசவையில் போயிட்டு வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் அந்த மன்னன் முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. நிற்கும் பொழுது அவர் என்ன பாட போகிறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக அங்கே அரசவையில் இருந்த எல்லாருமே ரொம்பவும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக மன்னன் அவர்களும் அவருடைய தெய்வத்தை குறித்து இவர் என்ன பாடல் பாட போகிறாரு, இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு கவிதை சொன்னாலும் என்ன மாதிரியான கவிதையாக அது இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இவரும் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அப்போ தான் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர் அதுக்கு முன்னாடி நாள் எழுதின இந்த இயேசுவை துதிசை நீ மனமே பாடலை ரொம்பவும் கணீர் குரலில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ரொம்பவும் சத்தமாக கொஞ்சம் கூட நிறுத்தாமல் 3 பல்லவிகள், ஒரு பல்லவி 3 சரணங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவர் ரொம்பவும் சத்தமாக பாட ஆரம்பிக்கிறாரு. பாடல் பாடி முடிக்கிற வரைக்கும், பாடலை ஆரம்பித்து கடைசியாக முடிக்கிற வரைக்கும் யாருமே அந்த அரசவையில் ஒரு குண்டுமணி சத்தம் கூட போடாத அளவுக்கு அமைதியாக நின்று கொண்டு அவங்க கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவர் பாடலை பாடி முடிக்கிறாரு. முடிக்கும் பொழுது எங்கிருந்தோ கைத்தட்டுற சத்தம் ஒன்று கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா மன்னன் எழுந்து நின்று அவர் பாடின பாடலுக்காக கைத்தட்டிக்கிட்டு இருந்தார். முடிச்சுட்டு இறங்கி வந்த மன்னன் அவரை பார்த்து,
உன் தெய்வத்து மேலே நீ வச்சிருக்கிற பற்றை கண்டு நான் ரொம்பவே வியந்து போயிருக்கேன். நீ உன் தெய்வத்தை பற்றி எங்கே வேணாலும் பாடலாக பாடலாம், அதற்கு முழு அனுமதியும் என்கிட்ட இருந்து உனக்கு எப்பொழுதும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. அந்த அரசவையில் இருந்த எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர் விவரித்து பாடின இந்த பாடலை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. சிலர் ஆண்டவர் இடத்துல அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னும் அவருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு முடிவு, இயேசுவை தவிர நான் வேற யாரையும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் எடுத்த முடிவு அவருடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரை சேர்த்து இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். உண்மையிலேயே அன்று நடந்த அந்த சம்பவத்தினால ஆண்டவர் அதிகமாக மகிமைப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக கொண்டு இருக்கக்கூடிய பற்றில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம நிறைய நேரங்களில் உலகத்தோடு கூட கலந்து போயிடுறோம். ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய பற்றை விட்டு விடுகிறோம். ஆண்டவரை தவிர, அவருடைய வார்த்தையை தவிர, அவருடைய பாடலை தவிர எத்தனை நேரங்களில் நம்ம வேறு காரியங்களில் நம்மளுடைய வாயினால் பேசியிருக்கிறோம், பாடியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த சம்பவத்தை உண்மையிலேயே நான் படிக்கும் பொழுது என்னுடைய மனசும் அதிகமாகவே குத்தப்பட்டுச்சு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் இதற்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் மேலே அதிக பற்றுள்ளவர்களாக நம்ம இருந்து ஆண்டவருக்கென்று, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எல்லா காரியங்களையும் செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, ஒவ்வொரு சோதனைகளிலும் நாம் தேவன் அருகில் மேலும் நெருக்கமாய் நெருங்கி ஜீவிப்பதற்கான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் குயின்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த மாதிரியான சோதனைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விதமான சந்தர்ப்பம் இல்லாட்டி வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சோதனையில் நம்ம வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தேவனிடத்திற்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போவோம். ஒருவேளை அந்த சோதனையில் நம்ம தோல்வி பெறுகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தேவனை விட்டு விலகி ஒரு ஸ்டெப் நம்ம பின்னாடி வருவோம் அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் அவர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஜீவிக்கிறதுக்கான சந்தர்ப்பமாக நம்ம அதை கருதி நம்ம அதில் வெற்றி பெறுகிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்ம பார்த்த இல்லாட்டி நம்ம கேட்ட இந்த மிஷனரியுடைய சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல் ஒரு நல்ல மிஷனரியுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்கள் எல்லாரையும் இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன்.